நான் தான் கொத்து பரோட்டா பேசுறேன். அந்த கல்லுல போடுற டக் டக் சத்தத்துக்கே நீங்க அடிமை தானே. ஆனா உள்ள போனதும் இருக்கு வேடிக்கை. மைதாவால உங்க குடலை மந்தமாக்கி செரிமானத்தையே தடுமாற. நான் குளிச்சு வந்த அந்த எண்ணெயும் டால்டாவும் உங்க ரத்த குழாயை மெல்ல மெல்ல அடைக்கும். ருசிக்கு ஆசைப்பட்டு என்ன தின்னா நெஞ்சு எரிச்சலும் ஊழ சதையும் தான் மிஞ்சும். நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பேசுறேன். அந்த கிரீமையும் சாக்லேட்டையும் பார்த்து மயங்கிடாதீங்க. உள்ள போனதும் உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவை எகிர வைப்பேன். நான் கொடுக்கிற அந்த அதிகப்படியான கலோரி உங்க உடம்புல கொழுப்பா வந்து செட்டில் ஆகும். ருசிக்கு அடிமையாகி உங்க ஆரோக்கியத்தை நீங்களே சிதைக்க போறீங்க. என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க தொப்பைய ஒரு வாட்டி குனிஞ்சு பாத்துக்கோ. நான் தான் மெதுவடை பேசுறேன். வெளிய மொறு மொறுன்னு உள்ள பஞ்சு போல இருக்கேன்னு என்ன தின்னா உள்ள போனதும் என் வேலையை காட்டுவேன். நான் குடிச்ச எண்ணெய் முழுசும் உங்க ரத்தத்துல கெட்ட கொழுப்பா வந்து சேரும். உளுந்து உடம்புக்கு நல்லதுதான். ஆனா எண்ணெயில பொரிச்சதால உங்க இதயத்துக்கு நான் ஒரு சுமதான். நான் தான் பஜ்ஜி பேசுறேன். மழை நேரத்துல ஆவி பறக்க என்ன பார்த்தா நாக்குல எச்சில் ஊறும். ஆனா உள்ள போனதும் நான் குளிச்சு வந்த எண்ணெய் உங்க ரத்தத்துல கொழுப்பா மாறும். செரிமானத்தை மந்தமாக்கி நெஞ்செரிச்சல பரிசா தருவேன். ஒரு துண்டு ருசிக்கு ஆசைப்பட்டு உங்க ஆரோக்கியத்தை அடகு வச்சிடாதீங்க, சொல்லிட்டேன். நான் தான் சமோசா பேசுறேன். என்ன பார்த்தா ருசியா இருக்கும். ஆனா உள்ள போனா உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவை எகிர வைப்பேன். நான் குளிச்சு வந்த பழைய எண்ணெய் உங்க இதயத்துல கெட்ட கொழுப்பா சேரும். என்ன அடிக்கடி சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்யலன்னா சீக்கிரமே பெரிய தொப்பையையும் பரிசா தருவேன். ருசி ஒரு நிமிஷம் தான். ஆனா விளைவு ஆயுசுக்கும் இருக்கும். பாத்துக்கோங்க.